அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் பெருசாக எதிர்பார்த்துருப்பீங்க, ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஐபிஓ பற்றி ஏன் எந்த ஒரு வீடியோவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் செபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட நான் ஏன் அந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஐபிஓ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு லிஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐபிஓவில் ஜேஎஸ்டபிள்யூ லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி பற்றியான ஃபண்டமெண்டல் ஓரளவு அனலைஸ் பண்ணேன். ஸோ எதுக்காக இந்த ஐபிஓ லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சில காரணங்களும் பார்த்தேன். ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஓரளவு. ஸோ அதையும் தாண்டி ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஓவராலாக ஃபஸ்ட் டேவோட மூமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இந்த ரீசன்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் அதை ஒரு எஜுகேஷன் பர்பஸாக கூட அந்த வீடியோவை நான் உங்களுக்கு த்ரூ பண்ணல. என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு பப்ளிக்கில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணும் போது அதை ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால தான் நான் அந்த விஷயத்தை நான் செய்யலை. நான் எதிர்பார்த்த மாரியே இருந்தது. அந்த ஐபிஓட ரிவ்யூ பார்த்திங்களா, நம்ம கிட்டத்தட்ட லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 147 ரூபாய்க்கு பர் ஷேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஆஃப்டர் அன்னைக்கு லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்களா, என்எஸ்சியில் 153 ரூபா புள்ளி 50 பைசாவும், பிஎஸ்சியில் 153 ரூபாய்க்கும் லிஸ்ட்டாக இருந்தது. அன்னைக்கு டேவே வந்து அன்னைக்கு டே லோ வந்து 145 வரைக்கும் போயிட்டு அன்னைக்கு க்ளோசிங் வந்து 146 ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான், கண்டிப்பாக பெரிய ஒரு மூமெண்ட் இல்லை, பெரிய ப்ராஃபிட் இல்லை. ஸோ நாம் ஐபிஓ வந்து மேக்ஸிமம் சின்ன சின்ன முதலீட்டாளர்கள், சின்ன சின்ன இன்வெஸ்டர், சேலரி பர்சன், சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு ஷார்ட் டைமில் ஒரு சின்ன கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வித்தவுட் லாஸோட கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது சின்னதானாச்சும் ஒரு நல்ல விஷயமாக ஒரு அவேர்னஸாக கொடுக்கணுங்கிறதான் பார்த்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஸோ ஏற்கனவே என்எஸ்டிஎல் பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாமே உங்களுடைய ஓன் ஐடியா ப்ளஸ் உங்களுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய அனலைசிங் படி நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதில் நிறைய பேர் கெயினும் பண்ணியிருக்கீங்க. அதை என்கிட்டையும் தகவல் சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். அத்தனை பேருக்கும் ஏற்கனவே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன். ஸோ மீண்டும் இந்த மாரியான ஒரு நல்ல விஷயங்களோடு சந்திப்போம். ஸோ இதுக்கான என்னுடைய லோக்கலில் என்னுடைய ஆஃபீஸ் நியர்பை இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களும், என்னுடைய கிளைண்ட்ஸும், எனக்கு தெரிந்த நபர்களும் என்கிட்ட கேட்டது, ஏன் இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டை பற்றியான எந்த தகவலையும் நீங்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுக்கல, அதாவது எஜுகேஷனல் பர்பஸ் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கால்ஸ். ஸோ அதுக்கான காரணம் இது தான். சரி, நம்ம எதையுமே ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு யாருக்கும் ஒரு தவறாக போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப கவனமாக இருப்பேன்.